ஏன் சிவபெருமானுக்கு ஐப்பசி மாத பௌர்ணமி அன்னைக்கு அன்னாபிஷேகம் நடத்துறாங்கன்னு தெரியுமா? இதற்கு பின்னாடி இருக்க புராண கதையும் சயின்டிஃபிக் ரீசனையும் பற்றி பார்க்கலாம். பிரம்மாவோட கர்வத்தை அடக்க நினைத்த சிவபெருமான் பிரம்மாவோட ஒரு தலையை கொய்து விடுகிறாரு. வெட்டப்பட்ட தலை சிவபெருமானோட கையில் ஒட்டிக்கொள்ளவே சிவபெருமானுக்கு பிரம்மஹத்தி தோஷம் ஏற்படுது. இதனால சிவபெருமான் தன்னோட சுயத்தை இழந்து பித்து பிடிச்ச மாதிரி அலைய ஆரம்பிக்கிறாரு. கையில் ஒட்டி கொண்ட கபாலமே பிச்சை பாத்திரமாக மாறுது. யார் இடுற அன்னத்தினால இந்த கபாலம் நிறைதோ அப்போதான் பிரம்மாவோட தலை சிவபெருமானோட கையை விட்டு விலகும் அப்படிங்கிறது விதி. சிவபெருமான் எல்லா பக்கமும் அலையிறாரு. காசியை அடைகிறாரு. அங்கே அன்னபூரணி தன்னோட அன்பினால் கபாலத்தில் அன்னமிடவே கபாலம் நிறைது. பிரம்மாவோட தலை சிவபெருமானோட கையிலிருந்து விலகவே சிவபெருமானுக்கு பிடித்த பிரம்மஹத்தி தோஷமும் விலகுது. மாயையிலிருந்தும் விலகிறாரு சிவபெருமான். இப்படி அன்னபூரணி சிவபெருமானுக்கு அன்னமிட்ட தினம்தான் ஐப்பசி மாத பௌர்ணமி. அதனால தான் ஐப்பசி மாத பௌர்ணமி அன்னைக்கு எல்லா சிவாலயங்களிலும்